இன்றைக்கி சம்மர் ட்ரிங்க் சீரீஸ் எபிசோட் 5 ஆரஞ்சு ஜூஸ் செய்யலாமா? அதுக்கு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சை பீல் பண்ணி அதில் இருக்க விதையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். ஏன் நம்ம விதையை எடுக்கிறோன்னா அப்போ தான் அந்த ஆரஞ்சோட கசப்பு தன்மை இருக்காது. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க ஆரஞ்சை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த வெயிலுக்கு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் ஆரஞ்சு ஜூஸ் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜூஸில் சர்க்கரையை அப்படியே சேர்த்திங்கன்னா கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால் பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிரும். இப்போ அதை நல்லா கலந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சு சப்ஜா விதையை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. இது கூட சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை இதில் ஊற்றி மேலே ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவ்யா குக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.